வெளிநாடுகளில் நாம் வாங்கியிருக்கும் கடன் தொகை 4,40,000 கோடி. நமது நாட்டின் மக்கள் தொகை 110 கோடி. இதில் சராசரி ஒரு இந்தியனுக்கு 4,000 ரூபாய் கடன் பங்கு வருகிறது. என்னுடைய பங்காக இத்துடன் ரூபாய் 4,000க்கு டிடி அனுப்பியுள்ளேன். இதை பிரதமரின் வெளிநாட்டு கடன் அடைப்பு நிதி என்ற பெயரில் முதல் வரவாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். பை CJ சூர்யா. இந்திய கடனை அடைக்க தமிழக இளைஞர் சூர்யா முயற்சி. மிஸ்டர் சூர்யா, இந்தியாவோட கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதே தப்புங்க. தாய்நாடுன்னு சொல்கிறோமே, அந்த தாய்க்குன்னு நாம் எதாவது செஞ்சுருக்கோமா? தாய்ப்பட்ட கடனை மகன் தாங்க அடைக்கணும். நாம் பசியாக கிடக்கிறோமோ பட்னியாக கிடக்கிறோமோ எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு வேற நம்ம வேற இல்லைங்க. மொத்தமாக முடியலன்னா கூட நம்மளால் முடிஞ்சதை அனுப்பணுங்க. நான் மானஸ்தேன், ஏன் பங்கு நான் அனுப்பிட்டேன். மான கௌரவம் உள்ளவங்க அனுப்புவாங்கன்னு நம்புறேன். தம்மத்துண்டு பையன் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? நான் கடன் வாங்கி தண்ணி அடிப்பேன், ஆனா என் நாடு கடன்ல இருக்கக்கூடாது. எடுமே அந்த துட்டு 1000 ரூபாய. ஐயா கஸ்மாலா, எவனோ ஏதோ சொல்லிக்கிறான்னு இங்க வந்து கூவின் கிடக்குறிய. கூரை மேயத்துக்கு தான் 1000 ரூபாய் துட்டு வச்சுக்கிறேன். அதையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? இந்தியாவே கூரை இல்லாம மானம் போகுதுன்ற நாடி மாயமாலம் காட்டுனுகிற. எடி அந்த துட்டை. நான் என்னால முடிஞ்சதை அனுப்புறேன். நானும் மானஸ்தேன். அந்த ரிச்சாக்காரப்ப என்ன வச்சு பேசாம தேல காசே திரும்ப வராது. விரும்பலுக்கெல்லாம் கடனை கொடுத்து சும்மா இருக்கும். நம்ம நாடு போட்ட கடன் நாம தான் அடைக்கணும். போய் நம்ம 3 பேருக்கும் கணக்கு போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சாலே. நிதிக்கு பிறகு இந்திய வரலாற்றில் இவ்வளவு பணம் திரண்டிருப்பது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்ட நிதி அமைச்சர் திரு சூர்யாவை இளைய சமுதாயத்தின் முன்னோடி என்று வர்ணித்தார். இது பற்றி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு ஜெக்தீப் சிங் கூறுகையில், திரு சூர்யா என்ற தனி மனிதரின் முயற்சியால் நமது நாட்டின் கடன் தொகை பாதியாக குறைந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டின் கடனை தானே அடைக்க முன்வந்தது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த உணர்வை ஊட்டிய திரு சூர்யா அவர்களை பாராட்டி நமது நாட்டின் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் வாழ்த்துச் செய்திகள் அனுப்பியுள்ளனர். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒன்று பாராட்டணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என் தம்பியால முடியும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவுல தானே இருக்கீங்க? 5 வருஷமா இங்க இருக்கிறோம். வெள்ளையும் சொல்லியமா வந்துக்கிறியா? இலவச வேட்டி சேலையா? அதுலயே இருங்க. இந்த சாக்கடை எல்லாம் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படியே தான் இருக்குது. இத பத்தி கவுன்சிலர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கவுன்சிலர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும். அந்த ஆளுக்கு மாரியம்மன் கோயில கூவி ஊத்துறதுக்கும் உண்டியால் வாசல் பண்ணி ஊடு கட்டுறதுக்குமே நேரம் சரியாகுது. நாங்க போய் கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? மூக்க முடிக்கணும், பக்கத்துல கூட வராத, கப்படிக்குது போமான்னுவாரு. 5 வருஷத்துக்கு ஒரு தபா எம்எல்ஏ வருவாரு. இந்த கம்பு தாங்க முடியாம அப்படியே ஓரமா நின்னுக்கின்னு எங்களை எல்லாம் குரூப்பா நிக்க வச்சுன்னு ஒரு போட்டா பிடிச்சுப்பாரு. அடுத்த வாரம் பெரிய பெரிய போஸ்டரா வரும். கார்பரேஷன் காரங்கிட்ட போய் சொன்னீங்களா? 3 தபா மனு கொடுத்துக்கணுமே. அவங்களுக்கு எங்க ரோட பைது பாக்குறேன்னு சஸ்பூன்ஸை திறந்து விட்டுக்கணும் ஓரமா நின்னுக்கணும் தம் அடிக்கிறதுக்குமே நேரம் சரியாகுது. எங்க மனுவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில கடாசிடுறவங்க கண்ணு. இங்கே இருந்து சாவணும்னு எங்க தலையெழுத்து கண்ணு. இந்த காவாயிலே வாழ்ந்து இந்த அம்மா காலை பாரு, ஆனக்கால் வந்ததுதான் மிச்சம். இது பரவாயில்ல தம்பி.
குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்து வருது. அத குழந்தைங்க குடிச்சிட்டு வாந்தி இன்னும் பேதி இன்னும் தர்மாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலைகிறோம். எல்லாம் எங்க தலைவிதி. கார்பரேஷனுக்கு வரிலாம் கட்டுறீங்களா? ஆட போப்பா, ஜனவரி பிப்ரவரி தர பாக்கி எல்லா வரையும் கட்டுறோம். கவுன்சிலர் கூல் மனோகரன், கவுன்சிலர் கூல் மனோகரன், எட்வின் சாமிதுரை, எம்எல்ஏ நாச்சியப்பன், என்ன தலைவா இப்படி சட்டம் இல்லாம வர? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற? சட்டம் இல்லைன்னு சட்டசபையில 1000 சட்டையை கிழிச்ச வேண்டானா? ஏன் சட்டை எவனாவது கிழிச்சிட மாட்டானா? அதனால தான் போடல. சின்னம்மாப்பேட்டை தொகுதி சரவணா தெருவில் மக்கள் அதிகமாக இருக்கிற குடிசை பகுதியில் கடந்த 6 மாத காலமாக சாக்கடை தண்ணி வெளியேறி அங்கங்கே தேங்கி கிடக்குது. இதை பற்றி பொதுமக்கள் கவுன்சிலரான உங்ககிட்ட வந்து பல தடவை சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாங்க. அப்படி சொல்லியும் நீங்கள் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்கும் உண்டியல் வசூல் பண்ணவுமே நேரம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வார்டு மக்களை நீங்கள் கவனிக்க மறந்துருக்கீங்க. சின்னம்மாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நாச்சியப்பன் நீங்க தானே? என்ன அப்படி கேட்ட? 7 உலகத்துக்கு தெரியும் நான் தான் நாச்சியப்பன் எம்எல்ஏன்னு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தாய் குலங்களே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தவன், நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்கள் எல்லாம் அடித்து கெட்டவன் தலைவா, இது ஒண்ணு சட்டசபை இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்படியா சொல்ற? சரி கண்ணு, நீ மேற்கொண்டு கேளு. சரவணா தெரு உங்க தொகுதியில தானே இருக்கு? இந்த சரவணா சாம்பார் சோறுலாம் ருசியா? ஏண்டா முண்டக்கண்ணி அம்மன் கோயில் கண்டாண்ட. முண்டக்கண்ணி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன தெரு இருக்குது, அதுதானே? அந்த ஏரியாவே நான் அங்கலங்கலமா அளந்து வச்சுக்கிறேங்க. கரெக்டா? அளந்து வச்சாலும் தொகுதியை ரொம்ப நல்லாவே அளந்து வச்சிருக்கீங்க. ஆமா, எம்எல்ஏன்னா என்ன? நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியுமா? இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. அமைக்கு நிறு. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ என்பவர் மக்கள் பிரதிநிதி. மக்களின் தேவைகளை கேட்டு சேவை செய்ய வேண்டிய பொதுநல மக்கள் ஊழியன். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. இருக்கிறீங்களா ஒழிய என்னைக்காவது இப்படி சொல்லிருப்பீங்களா? அடடடடடா, தம்பி இன்னும் பிரமாதமா புட்டு வைக்குது. தம்பி நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம கட்சிக்கு வந்துருங்க. டெய்லி 2 ஷால்வ 2 மாலை, முடிஞ்சா சாயந்தரமான ஒரு ஆஃபீஸ் சோடா ஐஸ் என்ன வேணும்ன்றாரா? நீங்க தானே சென்னை மாநகராட்சி அதிகாரி எட்வின் சாமிதுரை? எஸ் சார். இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா? மாட்டேன். அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க, தெரியுமா? அது என் தவறு இல்ல சார். என்ன திமிரா பதில் சொல்ற பாத்தியா? லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ்னு குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. ட்ரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில் போறதுக்கு. ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்ல. இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? இப்படி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேர்ல மக்கள் கொடுக்கிற பணத்தை தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு நீங்க கவனிக்கல. அப்படி நீங்க கவனிச்சிருந்தா கமிஷனர் பாக்குறாருன்ட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். சூப்பர்வைசர் பாக்குறாருன்ட்டு கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயம் வந்திருக்கும். வேலையும் ஒழுங்கா நடந்திருக்கும். உங்களை மாதிரி மேலே அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவன குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க. ஸோ யுவர் ஆனர், அந்த பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும், அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும், யானைக்கால் நோய் மற்றும் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மாநகராட்சியை பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கை பாரபட்சமின்றி ஆராய்ந்ததில் உடனடியாக அந்த ஏரியா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும், சாக்கடை கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈட்டு தொகையாக ரூபாய் 25,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. என்ன மாமே அங்க துட்டு குத்துனுக்குறாங்க? அதான் மாமே,
அன்னைக்கு வந்து போட்டோ ஏத்துக்குன்னு எல்லார்கிட்ட கையெழுத்து வாங்கின்னு போனார்ல சூர்யா அவரு அது என்னவோ நுகர்வோர் கோர்ட்டுக்கு தாமே அதுல கேஸ் போட்டு எல்லாருக்கும் துட்டு வாங்கி கொடுத்துங்கிறாரு மாமே. நல்ல காரியம் பண்ணாருப்பா சூர்யா. இறங்கி சொல்ல ஃபுட்போர்ட்ல பிறந்தவனே ஏரியா என்ன பெருசு பட்டை வாங்குறது மேடையில் ஏற பஸ்ஸில் தானே ஏற சீக்கிரம் ஏற போயா ஏறினா எருவு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கப்பா எங்க ஒரு மயிலாப்பூர் கொடுங்க. நீ எங்க ஒரு மயிலாப்பூர் கொடுங்க. 2 எழுத்து கொடு. வேற யாரையா டிக்கெட் வாங்கணும் வாங்கி தொலைங்க நல்லா எதனா கேட்டுருவேன். 3 ரூபா கொடுத்தேனே 2.75 தானே டிக்கெட்டு பாக்கி 25 பைசா கொடுங்க. இவ்வளவு கரெக்டா கணக்கு கேட்கற நீ வீட்டுல இருந்து வரும்போதே சில்லறை சரியா எடுத்துன்னு வரணும். நாங்க என்ன வாரி பையில போட்டு நான் வர்றோம் எல்லாம் அடுத்த ஸ்டாப்பிங்ல தர்றேன். பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தா கூட 4 நாளைக்கு மூஞ்சில் அடிப்போம். பா யார் யார் டிக்கெட் வாங்கணுமோ வாங்கிக்கோங்கப்பா. நாங்கெல்லாம் வரமாட்டேன் காசை பாஸ் பண்ணி விடு. பொம்பளைங்களுக்கு எதிர்க்க பிலிம் காமிக்கிறது 5 10 50 காசு பாக்கி தரணும். சில்லறைக்கு நாங்க ஏற்கனவே இருந்தாலும் இந்த கத்துக்கிட்டு இருக்கான். ஏய் உனக்கு எவ்வளவு நேரமா சொல்றது? உங்க அப்பா என்ன சொத்து தேடி அங்கேயா பொறுத்து வச்சிருக்கான். பஸ்ல ஏறினோட உனக்கு என்ன காலில் கம்மு வந்து ஒட்டிக்குதா? போடா புறம்போக்கு போடா அப்படி. ஏய் டிரைவரே பிரேக்ல காலை வையே. சீக்கிரம் வா. லசு ஒன்று கொடுங்க. மேலே ஏறி தொலை. வண்டியிலேருந்து தவறி விழுந்து எங்க தாலி அறுக்காத போ. யார் அவன் ஃப்ரண்ட்ல ஏறா அப்படியே குத்தி செத்துரு. நீ எல்லாம் வேணா நாட்டுக்கு. வேற யாரையா டிக்கெட்டு? என்னோட 25 பைசா. ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. நாங்க என்ன வீட்டுல இருந்து அச்சா எடுத்துன்னு வரோம் துட்டு. தொம்மா தொண்ணு இறங்கும் போது தரேன். வந்துடுறானுங்க சாவுக்கிறேன். வேற எவன்டா டிக்கெட் வாங்கினா? வேற ஆழ்வார்பேட்டை ஒன்று. என்ன வழக்கமா 8:30 மணிக்கு போவேன், நீ லேட்டா போற? வீட்டுல கொஞ்சம் வேலை. உட்காருங்க காணா. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. சீட்ல இறங்குப்பா. அஜி கிளம்புறடா. இறங்குறேன் நாளாமா. இறங்குறல்ல இறங்குடா டே உரைக்காத. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்க வேண்டியவங்க எல்லாம் சீட்ல இருந்து எழுந்துங்கப்பா. ஐயோ என் ஸ்டாப் வரப்போறது. என் 25 பைசா கொடுப்போ. நீ கரெக்டா 2 ரூபாய் 75 பைசா கொண்டாந்து கொடுத்துட்டு நீ கொடுத்த 3 ரூபாய் வாங்கினு போ. பெரிய லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பேசுகிற. நீ இறங்குற போது கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது எங்க? அது ரிசர்வ் பேங்க்ல பத்திரமா இருக்குது. நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 25 பைசா எடுத்துக்கிறதா இருந்தாங்க அது கொள்ளையடிக்கிற சமாச்சாரம் தான் இருக்கு. ஆமா 25 பைசாவா நான் எடுத்து அம்ஜி கரையில ஒரு பங்களா, அண்ணா நகர்ல ஒரு பங்களா கட்டுனுக்கிறேன். நீ வந்து கிரகப்பிரவேசத்துக்கு சோறு துண்டு போ. ஏன் உயிர் எடுக்கிற? யார் அது இறங்கிச்சா? என்னோட பைசாவை நீங்க வச்சுட்டு ஏன் தராம பிடிவாதம் பண்றேன்னா காசு அவுட்டா சில்லறை இருந்தா கரடியா கட்டுனுக்கிறேன். ரொம்ப நல்லா விடுன்னு கட்டுனுக்கிறேன். போயா கம்னே கடை போட்டு பாக்கி பைசாவையும் கொடுக்காம மரியாதை இல்லாம பேசுறேன். நீங்க உனக்குன்னா மரியாதை? என் பையன் திறந்து காமிச்சு இதை பாருங்க ஐயா பெரியவரா என்கிட்ட 4 நாள் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கணுமா? பென்ஷன் வாங்கினு நீ டென்ஷன் இல்லாத இருக்கிறா போல் இருக்குது. நீ கொடுக்குற டென்ஷனில் பென்ஷன் வாங்குற வயசு வரைக்கும் நான் இருப்பேன் நானே சந்தேகமாக இருக்குது. ஆட்டோ டாக்ஸியில் ஏறினா மட்டும் மீட்டருக்கு மேலே 5 கொடு 10 கொடுன்னு கேட்டால் கம்முன்னு கொடுத்துட்டு வாயமுன்னு போயினே இருப்பீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் அவ்வளோ அழகாரமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தருக்கும் 5 பைசா 10 பைசா 25 பைசா 50 பைசா கரெக்டாக சொச்சமாக சில்லறை மீதி கொடுக்கணுன்னா டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கன்னா தர்கா வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். நான் போடக்கூடாது. என்ன சொல்கிறேன் நீங்கள்? இது பாருங்க. இந்த பார் இறங்கியா கீழே. பாக்கியை வாங்காம நான் இறங்க மாட்டேனா? இறங்காத. அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கிங் வருவாங்க. மாட்டி 500 ரூபாய் கட்டு. என்ன இப்படி பேசுகிறேன் நீ? கொஞ்சம் கீழே இறங்குங்க. இல்லை அவர்கிட்ட 25 பைசா வாங்கிட்டு தான் கீழே இறங்குறேன். அதுக்கு தான் பெரியவரை சொல்கிறேன், கொஞ்சம் இறங்குங்க. அதான் சொல்கிறாருல இறங்கியா. இல்லை என்னோட 25 பைசா நான் தர்றேன் வாங்க. அது நீங்க எதுக்கு சார் தரணும்? அவ தர வேண்டியவ தரணும். அதான் கர்ண பிரபு தரேன்றாருல கீழே இறங்கி வாங்கிக்க கொடுத்துருப்பா போ. எனக்கு இப்ப நீங்க கொடுத்துருவேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 25 பைசா யார் கொடுப்பா சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க வாங்க கீழே இறங்குங்க. ஏ அப்பா என்ன ஏ அப்பா இந்த 4 நாள் தான் உன் நெத்தில ஒட்டி தூங்கி போறாங்களா? கம்முன்னு போயா. என்ன கொடுமை பார்த்தடா. இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். டெப்போ அந்த பக்கம் தான் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வயசான காலத்துல வீட்டுல ஓரம் படுக்காத பைய தூக்கணும் வந்து மூஞ்ச பத்தியா அதுக்கு புறம்போக்கு. பார்த்தடா. ஹலோ என்ன புறம்போக்கு நிலத்துக்கு நாளைக்கு பட்டா போட்டுடலாம். பிகில் ஸ்டார் பா தோற கிளம்பு. பட்டா போட்டுடலாமா சார்? 23/2/2002 அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட 3 ரூபா கொடுத்து 2.25 ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி 25 பைசா கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டாப்பில் தரேன் இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க. சில்லறை இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா சார்? வேலைக்கு வர நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார். பஸ்ஸில் ஏற எல்லா பயணிகளும் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும்? வந்து அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் அந்த பெரியவரை பார்த்து சாவுகிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க. பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் வேலைக்கு சேரும் போது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க சார். அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துனீங்க?
அது யுவர் ஆனர், இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன். டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம். நீங்க தானே டிப்போ அதிகாரி? ஆமா சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சில்லறத்தனமான கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஐ ஆம் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இல்ல சார், நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சார்? நிர்வாகம் சார். உங்க நிர்வாகத்தின் கீழ் தானே ஒரு வேலை செய்யறாரு. ஆமாம் சார். உங்க நிர்வாகத்திறன் சரியா இருந்திருந்தா கண்டக்டர்களை கண்டிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி தவறுகள் நடந்தும் இருக்காது. உங்களோட அலட்சிய போக்குனால கண்டக்டர்களும் டிரைவர்களும் மக்களை மரியாதை குறைவா பேசுறதும், ஸ்டாப்ல நிக்காம போறதும், பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்டுறதும், பஸ்ல கூட்டமே இல்லைனா கூட கண்டக்டர் உட்காந்துக்கிட்டே டிக்கெட் கேட்கறதும், இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்க தான் பொறுப்பு. கரெக்ட் யுவர் ஆனர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை, அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டை 25 பைசா தராமல் ஏமாற்றி 3 கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் 499 ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்ட ஈடாக ரூபாய் 10,000-உம் அவருக்கு தர வேண்டிய 25 பைசாவையும் சேர்த்து 10,025 பைசாவும் வழங்க வேண்டும் என்றும், இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு 10,000 ரூபாயுடன் பாக்கி 25 பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும் பயணிகளை மதிக்க தவறிய கண்டக்டர் கணேசனையும் 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது. உங்களுக்கு எவ்வளோ மச்சல் தரணும்? 10 காசு தரணும், பரவாயில்ல விடு. ஐயோ, இந்த விளையாட்டே வேண்டாமா? இப்போ 10 காசு வேணாம்பீங்க, அப்புறம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்க 10,000 வேணும்னு. நாங்கள் வேறு சஸ்பெண்ட் ஆகணும். இது எங்களுக்கு தேவையா? நாமெல்லாம் எங்கடா இருக்கோம்? எப்படா திருந்துனாங்க? லாயர் சூர்யா ஆப்போசிட்டுக்கு அப்புறமும் திருந்தலாம் எப்படிடா? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், கம்ப்ளைண்ட் ரைட்டரா பாரியா? எவ்வளோங்க சார்? என்னையா புதுசா கேட்குற? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிச்சிட போறோம். இந்தாங்க சார். ஓ, சரி, எதா இருக்கு? வணக்கம். சொல்லு. என் பேரு சிவராம, 36 வரதராஜர் தெருவில் குடியிருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? பக்கத்து வீட்டு முத்துசாமி அடிக்கடி தகராறு பண்றாங்க. சரி சரி, அப்படியே போயிட்டு ஒரு ஸ்கொயர் வெள்ளை பேப்பர், ஒரு 10 கார்பன் ஷீட் வாங்கிட்டு வா. இரியா ஏட்டையா, டீ சாப்பிடுங்களா? சொல்லுங்களேன். 4 டீ, 2 காப்பி சக்கரை கம்மியா. அப்படியே எனக்கு ஒரு பேக்கெட் கோல்ட்ஃபிளா கிங்ஸ், அவருக்கு வில்ஸ். ஐயோ, ஐயா மறந்துட்டேனே. ஐயாவுக்கு பெரிய செவன்லையா 2 வாங்கிக்க. வடிவேலு, பீடா போடுறியா? சொல்லுங்க. 4 பான்பராக் பெருசு 420, 2 ஜர்தா பீடா வாங்கிக்க. ரைட்ரையா, பீடி வேணும். அவனுக்கு ஒரு 2 சந்திரிகா பீடி வாங்கிக்க. நிக்காதையா, முதல்ல போய் வாங்கிட்டு வா. போய யோ, சொன்னதுனா அவரே ஐயா பாக்குற, போயாங்கிற. யோ நில்லியா. ஐயா வந்து ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பியா? யாரு? இன்ஸ்பெக்டர் வந்து ஆட்டோவா? இன்ஸ்பெக்டரா? அவரு நான் உன் வீட்டு வேலைக்காரரா? ஐயான்னு சொல்லியா? போயா. எவ்வளவு ஆச்சுப்பா? 70 ரூபா. செவ்வெள்ளி கிடைக்கல போல இருக்கு. ஆமாங்க ஐயா. சூடு கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயா, என் கம்ப்ளைண்ட். பேர் என்னையா சொன்ன? சிவராமன். சிவராமன் வரதராஜன் தெரு தானே? ஆட்டோல வந்துடுறப்போ ஆட்டோக்கு துட்டு எடுத்து போயா. ஏங்க, வரும்போது ரேஷன்ல அரிசியும் கோதுமையும் வாங்கிட்டு வந்துருங்களேன். பெரியவரே, உங்க நிலைமை புரியுது. போய் வக்கீல் சூர்யாவை பாருங்க. ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ண திரு சிவராமன் வந்தாரா?
அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? அது வந்து நானே சொல்றேன். ஒரு கொயர் வெள்ளை பேப்பர், 10 ஷீட் கார்பன், 4 டீ, 2 காஃபி, ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபில்டர், ஒரு பேக்கெட் வில்ஸ் ஃபில்டர், பான் பராக் பெருசு 4, ஜர்தா பீடா 420 2, இன்ஸ்பெக்டருக்கு செவ்விளநீ 2, கைதிக்கு சந்திரிகா பீடி ஒரு கட்டு. இது பத்தாதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோக்கு 70 ரூபா வாங்கியிருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட இப்படிலாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. பின்ன ஏன் கம்ப்ளைண்ட் செய்ய வந்த பெரியவர்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க? அது வந்து ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு சட்டம் இருக்கா? இல்லைங்க ஐயா. இல்லைன்னா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏன் இந்த பெரியவரிடம் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு வற்புறுத்திருக்கீங்க? தப்புதானுங்க ஐயா. இங்க ஐயா தேவையில்லை. சரிங்க ஐயா. ஐயாங்கிற வார்த்தை உங்க உடம்புல ஊறி போச்சு. உங்க பணியின் காரணமாக நீங்க வேணும்னா உங்க மேலதிகாரிகளை ஐயா, கடவுள், சாமின்னு அழைக்கலாம். பொதுமக்களையும் அப்படி அழைக்க சொல்வது தவறு. இதுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, டெபுட்டி கமிஷனரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஸோ யுவர் ஆனர், டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை விசாரிக்க விரும்புகிறேன். டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல். நீங்க தானே டெபுட்டி கமிஷனர் முத்துவேல்? சிட்டியில் இருக்கிற C2 போலீஸ் ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு? ஆமா. இப்படி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட பீடி, சிகரெட், இளநீர்னு லஞ்சம் வாங்குறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? சாரி சார், இதெல்லாம் லஞ்சம் இல்லை சார். சார் வேற எதுங்க சார் லஞ்சங்க சார்? பீடி, சிகரெட், இளநீர்லாம் சும்மாவா சார் வருது? லஞ்சத்தை பணமா வாங்காம பொருளா வாங்குறீங்க. இது ஒரு வகையான லஞ்சம் தான் சார். ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம தினம் தெருவோர இருக்கிற வண்டி கடையில 5 ரூபா வாங்குறதும், பிளாட்ஃபார்ம் கடையில 10 ரூபா வாங்குறதும் வாடிக்கையா வச்சிருக்கீங்க. கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம். இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல? யுவர் ஆனர், இந்த பெரிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன் வந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க தொல்லை தாங்க முடியாம கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் நிலைமை என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இருந்த பணத்தை ஸ்டேஷன்லேயே செலவு பண்ணியிருக்காரு. அரிசி வாங்காம வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? இதுக்கு இந்த கோர்ட் என்ன தீர்வு சொல்ல போகுது? தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதால் ரைட்டர் கோவிந்தன் மீது IPC செக்ஷன் 166 படியும், பொருள்களை லஞ்சமாக பெற்றதால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படியும், இவர்களையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தவறிய டெபுட்டி கமிஷனர் மீதும் காவல்துறை ஒழுங்கை மீறிய குற்றத்திற்கு நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், பணத்துக்கு பதிலாக சென்ட் வாங்கிக்கோங்க சார். வேலைக்கு உழவச்சிடாத போயா. சிங்கப்பூர் சென்ட் சார். நிலைமை தெரியாம பேசாத போயா. இந்த வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு இன்ஸ்பெக்டர் தேவராஜ், ரைட்டர் கோவிந்தன், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் ஆகிய மூவரும் தங்களது 3 மாத சம்பளத்தை நஷ்ட ஈடாக உடனடியாக தர வேண்டும் என்றும், ரைட்டர் கோவிந்தன், இன்ஸ்பெக்டர் தேவராஜ் இருவரையும் ஓராண்டு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. உங்களுக்கு 6 மாசம் சஸ்பென்ஷன் வாங்கி தந்தது அவமானமா இல்லையா சார்? நோ கமெண்ட்ஸ். நீதித்துறை காவல்துறையை டாமினேட் பண்றதா நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட்ஸ். நீங்க நிறைய பேருக்கு ஆப்பு வச்சிருக்கீங்க, ஆனா சூர்யா உங்களுக்கே ஆப்பு வச்சிட்டு தான் சொல்றாங்களே. சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். தெரிஞ்சே நிறைய இடத்துல இடிக்கிற. நீ எங்கெல்லாம் இடிச்சங்கிறத 6 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் வந்து சொல்றேன். என்ன சூர்யா, நல்லா இருக்கியா? கோர்ட்ல சந்திக்கலாம் நினைச்சேன், ரோட்லயே சந்திச்சிட்டோம். அத்தானுக்கு திவசம் எப்போ? நீ செத்ததுக்கு அப்புறம்.
1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு போய் வீட்டில் அளந்து பார்த்தா 400 மில்லி தான் இருக்கு. காய்ச்சினா திரிஞ்சு போகுது. குழந்தைக்கு கொடுத்தா பேதி ஆகுது. வாங்காத. உன்னை யார் வாங்க சொன்னா? அந்த அம்மா சொல்றது உண்மைதான். நானும் தான் பால் வாங்குறேன். வீட்டுக்கு போய் அளந்து பார்த்தா கம்மியா இருக்கு. காய்ச்சினா கெட்டு போகுது. நீ வாங்காத. ரொம்ப பேசுற. வாங்க வாங்கன்னு வெத்தலாம் கொஞ்சம் அலட்சமா உன்ன. ஏன்பா நீ தானே பால் குடுக்குற, குறைய உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். நான் பாடுற ரெக்கமெண்ட சும்மா குரல் கொடுக்குற. ஆமா கம்முன்னு. நீ சத்தம் போட்டு நாங்க பேசாம போணுமா? சும்மா தொண கத்தி நிக்காத. இந்த பால் ஒண்ணு எங்க அப்பா வீட்ல இருந்து பாக்கெட் பண்ணி வரல. இதுல கீது பாரு ஜிகேன்னு. அங்க போய் கேளு, உன் பவுசு தெரியும். கேக்குறேன். எங்க கேட்கணுமோ அங்க கேக்குறேன். அரசு நிர்ணயித்த அளவு கட்டுப்பாடுகளை மீறியதாலும் தர கட்டுப்பாட்டை கடைபிடிக்காததாலும் மக்கள் நலன் கருதி ஜிகே அக்ரோ டைரி ஃபார்மை நிரந்தரமாக மூடி சீல் வைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஜிகேயின் பால் பண்ணை சீல் வைக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. மேலும் அவருக்கு சொந்தமான ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட போலி மதுபானம் குடித்து 3 உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சூர்யா எடுத்த நடவடிக்கையின் பேரில் ஜிகேயின் ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட அனைத்து மதுபானங்களும் போலி என கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு சொந்தமான 56 ஒயின் ஷாப்புகள் சீல் வைக்கப்பட்டன. மில்க் ஃபேக்டரி, 56 வைன் ஷாப், அத்தனையும் மூடிட்டான். சட்ட ரீதியா சிஸ்டமேட்டிக்கா சீல் வச்சுட்டான். என் தனரேகையில கை வச்சவனுக்கு ஆயுள் ரேகையே இருக்கக்கூடாது. மிஸ்டர் சூர்யா, இது வரைக்கும் தவறு செஞ்ச அரசு அதிகாரிகள் மேலதான் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனா இப்போ பெரிய பணக்காரங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எதிரி ஆயிட்டீங்களே, ஏன்? நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பலைங்க. மக்களுக்கு நண்பனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்களுடைய எதிர்கால லட்சியம் தான் என்ன? சார், எந்த கட்சிக்கார மேடை போட்டாலும் அவன் என்ன பேசுறான் ஏன் பேசுறான்னு தெரியாமலே விடிய விடிய உட்காந்து கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எவனாவது ஒருத்தன் அவன் என்ன பேசுறான்னு கேட்டிருந்தா பேசுறவனும் பேச்சை நிப்பாட்டியிருப்பான், மேடைகளும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாமை தான் சார். சார், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறத விட, அறிவியல் தெரியறத விட, வரலாறு தெரியறத விட அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார். அதை தெரிய வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதுக்கான முயற்சியில் தான் இப்போ நான் ஈடுபட்டிருக்கேன். சார், உங்கள் முயற்சி ஜெயிக்குமா? தமிழன் ஜெயிப்பான். அக்கா ஃபோன் பண்ணிருக்கா. டேய், இந்த பக்கம் தான் போயிருப்பா. வாங்கடா. ஹலோ சூர்யா, சூர்யா, என்னக்காச்சு? எங்க இருக்க? ஹலோ அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா,
அக்கா 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 ரம்யா ரம்யா அக்கா ரம்யா அம்மா இங்க அக்கா 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 எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இங்கேயே மாட்டேன். உன்ன மாதிரி நானும் கிரிமினல் ஆக விரும்பல. எல்லாரோட விதியும் கடவுள் எழுதுவான். ஆனா உன்னோட விதிய நாளை கோர்ட்ல எழுதுறேன்டா. ஹலோ, ஜிகே பேசுறேன். அடி உத ரத்தம் இதெல்லாம் சூர்யாவுக்கு வேணாமா? சட்டத்தால் தான் மோதுவானா? சட்டம் அவன் கிட்ட புத்தகமா தான் இருக்கு, என்கிட்ட உருவத்துல இருக்கு. ஏற்கனவே நம்ம போட்ட பிளான் படி நம்ம ஆளுங்களை சூர்யா வீட்டுல தங்க வச்சிருக்கேன். நீ அவங்கள விரட்டுற மாதிரி விரட்டு. அவங்க குப்பத்துக்கு பாம்பு போடுவாங்க. சூர்யா இலவச சட்ட மையங்கிற பேர்ல தீவிரவாதிகளை உருவாக்குறான்னு கேஸ் போட்டு அவனை உள்ள வச்சு தூக்கிடு. 6 மாசமா இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல? அசிங்கமா தாண்டா இருக்கு. இப்போ உன் மேல பொய் கேஸ் போட்டுட்டா உன்னை உள்ள தூக்கி போட்டிருக்க. இது ஐபிசி செக்ஷன் 341 படி தப்புடா. கஸ்டடியில் இருக்கிறவன் அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவனை அடிக்க கூடாது. அடிச்சா செக்ஷன் 200 படி அது தப்புடா. குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியை இம்மீடியட்டா கொடுத்து 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். அப்படி செய்யலனா சிஆர்பிசி செக்ஷன் 57 படி அது தப்புடா. நான் இவ்வளவு செக்ஷன் சொல்லி அடிச்சும் உனக்கு வலிக்கவே இல்லைல்ல? உனக்கு வலிக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் சொல்றேன். இது இந்திய அரசியல் சட்டம். இதுதானே உன்னுடைய லட்சியம், உயிர் மூச்சு. இதை வச்சுதானே மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற. இதை எரிச்சா அது தேச துரோக குற்றம். இப்ப நான் இதை எரிக்க போறேன். இதுக்கு என்னடா ஈபிக்கோ? இல்லீகலுக்கு இதுதான்டா ஈபிக்கோ. என்ன பந்தேதும் நடக்குதா? ஆமா சார், சூர்யான்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் யாரு? வெளிநாடுகளில் இந்தியா வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாரு. நீங்க கூட அவரை பாராட்டி லெட்டர் அனுப்பிச்சிங்களே, அந்த சூர்யா தான் சார். ஓ, தட் மேன். அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என் பேர் சுந்தரலிங்கம், சுதந்திர போராட்ட தியாகி. அந்த பையனை காட்டுத்தனமா அடிச்சு இழுத்துட்டு போறத நானும் பார்த்தேன். என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியில கூட இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் நடந்தது இல்லையே. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்காகவா நாங்க செக்கிழுத்து கல்லுடைச்சு ஜெயில படாத பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம்? அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை விளக்கமா எடுத்து சொன்னான். இது ஒரு தப்பா? பாவிங்க, அநியாயம் அக்கிரமம் பண்றானுங்களே. அந்த பிள்ளையாச்சு இதுன்னு போசல, எங்க கண்ணுல கண்ணீர் வரலையா? ரத்தம் தான் வந்துச்சு. ஐயா, நான் கேக்குறேன், அந்த புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணிக்கிச்சு? இந்த கப் எடுத்து காவாயிலையும் சாக்கடையிலையும் புழுவா நெறிஞ்சிருந்த எங்களுக்கு நல்லது தடையா செஞ்சுச்சு. ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமைன்னா எங்களை மாதிரி ஏழைப்பாளைங்களுக்கு என்ன ஆகுது? It is atrocity. This is too much. ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண சம்மன் கொடுக்கணும், அப்படி இல்ல அரெஸ்ட் வாரண்ட் வேணும். அதை விட்டுட்டு இது என்ன சார் காட்டு மிராண்டி தானே? எங்க சார் போயிட்டு இருக்கு நாடு? இட்ஸ் டெமோக்ரஸி. இது சூர்யாவுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட அவமானம். நான் பாட்டு பாதறி போயிட்டையா. ஏதாச்சே பக்கு அடிக்குது. எங்க வீட்டு பிள்ளைய இப்படி அடிச்சு எடுத்துட்டு போறானே பாவி பையன். இந்த நாட்டுல என்ன சார் நடக்குது? இளைஞர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு உதைச்சாங்கன்னா இந்த நாடு எப்படி சார் உருப்படும்? சூர்யா அப்படி என்ன சார் தப்பு செஞ்சாரு? இந்த நாட்டு மக்களுக்கு சட்டத்தை தெரிய வைக்கிறது ஒரு குற்றமா? வழக்கறிஞர் திரு சூர்யாவை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 20 லட்சம் பேர் சமூக நல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ये बहुत ही अच्छा विषय है सर. நாளைக்கு கோர்ட்ல விசாரணை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் சூர்யா, இலவச சட்ட மையங்கிற பேர்ல நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குறீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா. ஜட்ஜு கேட்கிறார்ல, சொல்லுங்க சூர்யா. சொல்லுங்க சூர்யா. இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமா, இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் அப்பீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா? அப்கோர்ஸ், நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? வழக்கு ஒண்ணு தீர்ப்பு ரெண்டா? அப்படி 2 தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யுவர் ஆனர்? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க. ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யுவர் ஆனர். சூப்பர் தலைவா. ஆர்டர். என் மேல குற்றச்சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க. நான் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா சார்? ஒரு நிமிஷம். பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார்? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐபிசி 376. சார், கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன, வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சார் உங்களை தான். செக்ஷன் 12. தப்பு சார். செக்ஷன் 16, வருஷம் 1954. இதான் சார் நான் பண்ண தப்பு. புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இலவசமா சட்ட மையத்தை ஏற்படுத்தினேன் யுவர் ஆனர். மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசலை மிதிக்க பயப்படுறாங்க. ஏன், எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவான், கோர்ட்னா வாய்தா போட்டுருவான். ஜட்ஜி வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, கட்சிக்காரன் வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா. இப்படி வாய்தா வாய்தான் 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர் யுவர் ஆனர். நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 3 லட்சம் வழக்கு, மற்ற கோர்ட்ல 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகையை விட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அதை குற்றம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல். இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கலப்பட பால் போடுற குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா, கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் இப்படி கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும். ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும் யுவர் ஆனர். ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காருன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்கிறதா தெரியும்? சட்டங்களே தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை. மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும் யுவர் ஆனர். இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறையாகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. ஏன் நிலைமை? இனி பள்ளிக்கூடங்களை அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பாணிப்பட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையானதெல்லாம் இபிகோ 75 என்ன, சிஆர்பிசி 307 என்ன, 429 என்னன்னு தெரியணும். பள்ளிக்கூடங்கள் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும்.
ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இலவச சட்ட மையத்துல நான் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த ஜிகே மேல நான் கேஸ போட்டு அவனை நடுத்தருக்கு கொண்டு வந்தன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க. தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்ல, சூரியன். I will fight for justice and I will die for justice. அதுக்காக தான் என் அத்தானை இழந்தேன், என் அக்காவை இழந்தேன். ஆனா எதை இழந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன். அதுக்காக என்னையும் இழக்க தயாரா இருக்கேன். கடவுள் மனுஷனுக்கு 6 அறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான். ஒருத்தனோட அறியாமைய இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறதுக்காக இல்ல. இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்ட தீவிரவாதிகளும் காவல்துறையினரும் அப்ரூவராக மாறி தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் வழக்கறிஞர் திரு சூர்யாவை இந்த கோர்ட் நிரபராதி என்று கூறி விடுவிக்கிறது. மேலும் திரு சூர்யா மீது பொய் வழக்கு போட்டு இந்த கோர்ட்டையும் இந்திய உரிமையியல் சட்டத்தையும் திரு சூர்யாவையும் அவமானப்படுத்திய தொழிலதிபர் ஜிகேயையும் அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துவேலையும் இன்னும் 24 மணி நேரத்தில் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சட்டத்தை தெரிஞ்சுக்க தான் சொன்னேனே தவிர கையில் எடுக்க சொல்லல. இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒருத்தன் பண்ணா கொலை, 100 பேர் பண்ணா கலவரன்னு எங்க அத்தானை கொலை பண்ண. நீ அழிச்சது வேணா எங்க அத்தானா இருக்கலாம், ஆனா முளைச்சது எத்தனாயிரம் பேர் பாத்தியா? இப்ப நான் தலையாட்டினேன்னு வை, உன் தலை இருக்காது. ஆனா உன்னை பழி வாங்குறதுக்கு நான் மிருகமும் இல்ல, நீ மனுஷனும் இல்ல. மனுஷனா மாறு. மிஸ்டர் ஜார்ஜ் சார், நான் சூர்யாவை மீட் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுங்க. உன்னோட உணர்வுகளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டுல நீ ஏற்படுத்தின இந்த விழிப்புணர்வு இந்தியா முழுவதும் பரவணும். உன்னோட முயற்சியில என்னோட பங்கு நிச்சயம் இருக்கும்.